ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே சொல்லிட்டு இப்போ ரீசெண்டா நடக்கிற நிறைய விஷயங்கள் மனசுல ஒரு கேள்வியை கொண்டு வந்துச்சு. ஸோ அதையும் அப்படியே உங்க கூட ஷேர் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு தான் வந்தேன். ரீசெண்ட் டேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய கஷ்டப்படக்கூடிய விஷயங்கள், ஃப்ளைட் கிராஷா இருக்கட்டும், அதிகமாயிட்டு இருக்க கொரோனாவா இருக்கட்டும், இல்ல நடக்கிற ரோடு ஆக்சிடென்ட்ஸா இருக்கட்டும், இப்படி எதை எடுத்தாலுமே ஒரு லைஃப்க்கு கேரண்டி இல்லை அப்படின்றத நமக்கு ரிமைண்ட் பண்ற விதமாவே. ஸோ அப்படி இருக்கிற ஒரு வாழ்க்கை முறையில நம்ம இந்த வாழ்க்கையை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு விஷயம் கண்டிப்பா என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்மளால நிர்ணயிக்க முடியாது அப்படின்றத ஃபேக்ட். நம்மளோட லைஃப்ல ஃபேக்ட். ஸோ இன்னும் எவ்வளவு நாள் இருக்க போறோம், எத்தனை வருஷம் இருக்க போறோம், இல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுது, நம்மள சுத்தி நடக்கிற எந்த விஷயத்தையும் நம்ம எக்ஸாக்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் ஒரு விஷயத்த நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியும். என்ன அப்படின்னா, இன்னைக்கு என் கையில இருக்க இந்த டேவை ரொம்ப சந்தோஷமா, யூஸ்ஃபுல்லா, வேல்யூபிளா மாற்ற முடியும் அப்படின்ற உண்மையை எப்பவுமே நம்ம மறந்துடக்கூடாது. லைக் God has blessed us with a beautiful day. Every day நம்ம எழுந்திருக்கிறோம் அப்படின்னா blessing from God. ஸோ அந்த பிளஸ்ஸிங்கை, அந்த ஒரு ஆசீர்வாதம், வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளஸ்ஸிங்கை நம்ம எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா, வேல்யூபிளா மாத்திக்கிறோம், அதை எவ்வளோ அப்ரிஷியேட் பண்றோம். நம்ம எல்லாமே லைக் குறைகளை மட்டும்தான் நம்ம மைண்ட்ல ஏற்றிக்கிறோம். மற்றவங்க எப்படி சொன்னாங்க, இல்லை மற்றவங்க என்ன எப்படி நினைக்கிறாங்க, மற்றவங்க எல்லாம் இப்படி ரியாக்ட் பண்றாங்க, எப்படி நம்மளோட லைஃப் வந்து எப்பயும் நம்ம மற்றவங்களோட ஹேண்ட்ஸ்ல கொடுத்துறோமே தவிர என்னோட லைஃபை நான் எந்த அளவுக்கு வேல்யூபிளா ட்ரீட் பண்றேன், எந்த அளவுக்கு என்னோட லைஃப் நான் வந்து இம்பார்ட்டண்டா கன்சிடர் பண்றேன் அப்படின்ற விஷயத்தை எப்பவுமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, மற்றவங்களுடைய ரியாக்ஷன்ஸ், இமோஷன்ஸ், மற்றவங்களுடைய வே ஆஃப் ஹேண்ட்லிங் நம்ம இம்பார்ட்டன்ஸ் அப்படி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்மளுக்கு கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையை நம்மளால அப்ரிஷியேட் பண்ண முடியாது. ஸோ ஒரு விஷயத்தை நம்ம அப்ரிஷியேட் பண்ணாம அந்த விஷயத்தை நம்மளால என்ஜாய் பண்ணவும் முடியாது, அதை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணவும் முடியாது. ஸோ எப்பவுமே மற்றவங்க சொல்ற விஷயங்களை கன்சிடர் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது கண்டிப்பா நல்ல விஷயங்கள் இருந்தா எடுத்துக்கலாம். ஆனா எப்பவுமே நம்மளுடைய லைஃப்ல மற்றவங்களுடைய கையிலையோ, மற்றவங்களுடைய ஒப்பீனியன்ஸோ, மற்றவங்களுடைய ஆட்டிடியூட்ஸோ விட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒருத்தருடைய லைஃப் ரொம்ப யூனிக்கான விஷயம். என்னோட லைஃப் என்னோட கையில இருக்கு. நான் என்னோட லைஃப் உணர்ந்து வாழணும், என்னோட லைஃப் அப்ரிஷியேட் பண்ணி வாழணும், வேல்யூ பண்ணி வாழணும். என்னோட லைஃப்ல எவ்வளோ பெஸ்டான விஷயங்களை என்னால பண்ண முடியும். ஏன்னா காட் வந்து யாரோட லைஃப்லயும் எம்டியாவோ இல்லை பர்பஸ் இல்லாமலோ கிரியேட் பண்ணணும். ஸோ காட் ஹஸ் கிரியேட்டட் ஸ்பெசிஃபிக் பர்பஸ். ஸோ என்னால என்ன இந்த உலகத்தில் நடக்கணும் அப்படின்னு கடவுள் விரும்பினாரோ அதை என்னால மட்டும்தான் பண்ண முடியும். கண்டிப்பா மற்றவங்களால அதை பண்ண முடியாது அப்படின்ற உண்மையை உணர்ந்து நடக்க போற விஷயங்களுக்கும் மற்றவங்க நம்மளை பத்தி நினைக்கிற விஷயங்களுக்கும் பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம என்னோட வாழ்க்கையின் ரகசியம், அதாவது ஸ்பெசிபிக் பர்பஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லையா, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்னோட லைஃப் பியூட்டிஃபுல்லா மாற்ற வேண்டிய ஒரு டேலண்ட், ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே என்னோட கையில இருக்கு. அதே மாதிரி உங்களோட லைஃப் உங்க கையில தான் இருக்கு, மற்றவங்களோட கையில இல்லை. மற்றவங்க சொல்ற விஷயங்களை எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றத எல்லாத்தையும் கேட்டுக்கோங்க. நல்ல விஷயமா இருந்தா லைஃப்ல எடுத்துக்கோங்க, நல்லது இல்லைன்னா ஓபிட் பண்ணிடுங்க. மற்றவங்க சொல்றதுக்காக உங்க லைஃப் நீங்க மிசரபிளா மாத்திக்காதீங்க. ஸோ நடக்கிற இந்த எல்லா விஷயங்களையும் பார்க்கும்போது இன்னும் எத்தனை நாள், எத்தனை வருஷம், இல்லை எத்தனை மாசம் எதுவுமே தெரியாது. ஸோ நம்ம கையில இருக்கிற இந்த டே, டுடே எக்ஸாம்பிள் சண்டே, இன்னைய டேவை நான் பர்பஸ்ஃபுல்லா, மீனிங்ஃபுல்லா, வேல்யூபிளா மாற்றணும் அப்படின்றதா என்னோட எய்மா இருக்கணும். எப்பவுமே ஒரு கோலோட ஓடிட்டே இருக்கணும். மற்றவங்களோட கோலை நம்மளோட தான் மாத்திக்க கூடாது. நமக்குன்னு ஒரு கோலை செட் பண்ணணும். அந்த கோல்ல ஓடும்பொழுது கண்டிப்பா நம்மளால சக்சஸ்ஃபுல்லா ஹாப்பியா இருக்க முடியும். ஸோ ஆல்வேஸ் be thankful to the life God has given us and make sure that you fulfill what God has planned for you through you, and make sure that you work for it. Nobody can become you and you cannot become anybody else. So you are unique, I am unique. ஸோ அந்த யூனிக்னஸ் அப்ரிஷியேட் பண்ணி அதுக்கு தேங்க்ஃபுல்லாக இருந்து அதில் எந்த விஷயத்த என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுன்றதை மட்டும் யோசித்து ஹாப்பியாக
வேல்யூபிளாக யூஸ்ஃபுல்லாக இந்த லைஃப்பை மாற்றிக்கலாம். ஹாப்பி டே.